ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். நம்ம இதுவரைக்கும் கிடப்பில போட்ட சீரீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறுபடியும் போடுறதா சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி டீலில் விட்ட ஒரு சீரீஸ் தான் டிராகன் பால் காக்குமே. இதோட ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பீரஸோட ட்ரூ ஃபார்ம், கிராண்ட் பீஸ்டோட ஃபுல் பவர்ஸ், கோஹான் ஜீரனுக்கான ஒரு பேட்டில்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமே இந்த ஒரு சீரீஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முக்கியமான விஷயம், இந்த சீரீஸில் ஆல்ரெடி சில எபிசோடை போட்டிருப்பேன். ஆனால் ரொம்ப கேப் விட்டதால் நான் முதல்ல இருந்தே சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் அந்த எபிசோட்ஸை யாரும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போது கதைக்குள்ளே போவோம். யூனிவர்ஸ் 7 அவங்களோட அபரிவிதமான திறமையால் அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இருந்தாங்க. இதில் டெஸ்ட்ராயர் காட்ஸ்லேருந்து ஆம்னி கிங்ஸ் வரைக்கும் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க. இந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக புல்மா பார்ட்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 17 அவரோட கிட்ஸோட சில் பண்ணிட்டு இருந்தார். லார்ட் சாம்பா அவரோட பிளானட்டில் ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாரையும் ஷாக் ஆக்கிற ஒரு விஷயம் ஒன்று அப்போ தான் நடக்குது. சடனாக ஒரு எர்த்குவேக்கை சாம்பா சென்ஸ் பண்ணுறாரு. இது பீரஸோட பிளானட்லேருந்து வர்றதா அவர் சொல்கிறாரு. யூனிவர்ஸ் 11லையும் இதே எர்த்குவேக் உணரப்படுது. இதை தாண்டி எர்த்தில் கிரிலினும் இதை சென்ஸ் பண்ணுறாரு. முதல்ல அங்கேருந்த சிவிலியன்ஸை சேவ் பண்ணுறாரு. அடே கோகு, நீ இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறணும்னு நினைக்கிற? உனக்கு இது கொஞ்சம் ஓவராக தெரியலையான்னு கேட்குறாரு. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காமல் இந்த எர்த்குவேக்கான ரீசனை அடுத்த பேனல்லையே ரிவீல் பண்ணிடுறாங்க. கோகு அவரோட பவர்ஸை அன்லீஷ் பண்ணுறாரு. பீரஸும் அவரோட பவர்ஸை அன்லீஷ் பண்ணுறாரு. இந்த வேவ்ஸ் தான் பல யூனிவர்ஸ்க்கு எர்த்குவேக்கை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து பயந்த காய் அங்கே என்ன பிரச்சனைன்னு விஸ் கிட்ட கேட்குறாரு. ஆனால் விஸ் கோகுவோட பவர்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்து ஷாக் ஆகிறாரு. ஒரு மோட்டலுக்குள்ளே இவ்வளோ பொட்டென்ஷியலானு விஸ் பார்க்குறாரு. கோகுவும் பீரஸும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் ஏகப்பட்ட பிளானட்ஸ் அழிக்கப்படுது. கோகுவோட ஸ்லாஷ் இருந்து எஸ்கேப் ஆன பீரஸ் அவருக்கு ஒரு கிக்கை விடுறாரு. கோகு உடனே பவர் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் பீரஸ் அது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணிடுறாரு. கோகுவை அவரோட 0.1% பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. கோகுவோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்ச பீரஸ்க்கு செம்ம ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. கோகு அவரோட பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே அவரோட பிளாஸ்ட்டை யூஸ் பண்ண பீரஸ்க்கு செம்ம அடி விழுது. அப்பாடா, கொஞ்ச நேரம் கேப் கிடைக்கும்னு நினச்ச கோகுக்கு பீரஸ் ஷாக் கொடுக்குறாரு. ஆமாம், கோகுவோட ஃபேஸை பிடிச்சி பீரஸ் ஒரு அட்டாக்கை பண்ண வராரு. ஆனால் கோகு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. பட் பீரஸ் அவரை துரத்துக்கிட்டே ஓடுறாரு. அடே கோகு, ஒரு சேனாக இருந்துட்டு இப்படி ஓடுறியே, உனக்கு வெக்கமாகவே இல்லையான்னு பீரஸ் கேட்குறாரு. ஆனால் கோகு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஓடுறாரு. பிளானட் கியாவில் போய் விழுந்து அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் கோகு ஓடுறாரு. கடுப்பான பீரஸ் கோகுவோட காலை பிடிச்சி வீசி எறிகிறாரு. கோகு ஒரு பிளானட்டில் போய் விழுறாரு. அங்கே ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் இருக்காங்க. பீரஸ் அவரோட ஜெயண்ட் பிளாஸ்டோட அந்த ஒட்டுமொத்த பிளானட்டையும் வேனிஷ் பண்ண ரெடியாக இருக்காரு. மொத்த பிளானட்டையும் அழிக்க போறியா நீன்னு கோகு பீரஸை பார்த்து கேட்க, பீரஸ் எந்த கவலையும் படாமல் அந்த பிளாஸ்ட்டை லான்ச் பண்ணுறாரு. கோகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க காட்சிகள் மாறுது. விஸ் பீரஸ் பிளானட்டில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க போய் ஆல்ரெடி 30 நிமிஷத்துக்கும் மேலே ஆச்சு. ஆனால் பீரஸை 30 நிமிஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. உண்மையாகவே கோகு பவர்ஃபுல்லாக தான் மாறிட்டான். ஆனால் இவங்க சண்டை போடுறத பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுதுன்னு விஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, விஸ் கையில் இருந்த ஒரு க்ரீச்சர் பேச தொடங்குது. யூனிவர்ஸும் கான்சிக்வன்சஸும் அதோட வழியை அதுவே தேடிக்கும்னு சொல்லுது. இதை கேட்ட விஸ் இது சொல்கிறதுக்கும் இந்த ஃபைட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு யோசிக்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஏர்த்தை நமக்கு இப்போது காட்டுறாங்க. அங்கே பூ, விடல், சீச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் கோஹானும் பிக்கலோவும் அந்த எர்த்குவேக்கை பற்றியும் அதோட டேஞ்சர் பற்றியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட அப்பா ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வரப்போகிறாருன்னு பிக்கலோ கோஹான் கிட்ட சொல்கிறாரு. ட்ரைனிங்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. நான் ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாதுன்னு கோஹான் பிக்கலோ கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னோட பீப்புள்ஸ்க்காக நீ கேர் பண்ணுறது புரியுது. ஆனால் இந்த ஸ்டடீஸை என்ன பண்ண போகிற, அதை அப்படியே டீலில் விட்டுருவியான்னு பிக்கலோ கேட்குறாரு. அதுக்கு கோஹான், கவலைப்படாத, அதுக்கு நான் வேறு வழியை யோசித்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. வெஜிடா தனியாக ஒரு பிளானட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு.
டேமிட், நான் இப்போ வரைக்கும் வீக்காக தான் இருக்கேன். இவ்வளோ நாளாக நான் எடுத்த ட்ரைனிங் மொத்தமும் வேஸ்ட்டு தான்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கோகு பீரஸோட அட்டாக்கை வாங்கினாரா, அந்த பிளானட் அழிஞ்சு போச்சான்னு இப்போ நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. கோகு பீரஸோட மொத்த பிளாஸ்டையும் தன்னோட உடம்புல வாங்கிட்டு அந்த பிளானட்டை காப்பாற்றி இருக்காரு. பீரஸ் கோகுவை பார்த்து, என் மேலே கோவப்படாதப்பா, நான் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக என்னுடைய வேலையை தான் செஞ்சேன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு மோட்டலும் எனக்கு இப்படி ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்ததே இல்லை. நான் இவ்வளோ பவர்ஸையும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நீ உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்ட. இதுக்கு மேலே உன்னால் என் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு பீரஸ் சொல்கிறாரு. உடனே கோகு அவரோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாரையும் ஒரு தடவை நினச்சி பார்க்குறாரு. அவங்களோட விஷஸ் எல்லாமே கோகுவோட இருக்கிறதா நினைக்கிறாரு. அவங்களுக்காகவாச்சு பீரஸ் அண்ணா டிஃபீட் பண்ணியே ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்ட கோகு அங்கேருந்து பறந்து போய் மொத்த பிளானட்ஸையும் மின்னல் வேகத்தில் லிஃப்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு யூனிக்கான வேவை ஃபார்ம் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் இதை பார்த்த பீரஸ் என்ன பைத்தியக்காரத்தனம் இதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் கோகு அவரோட கடின முயற்சியால் மொத்த பிளானட்ஸையும் அவரோட வேவ்ஸ்குள்ளே இழுக்கிறாரு. அது எல்லாத்தையும் அவரோட கீ மூலமாக ஒரு ஷேப்பாக மாற்றுறாரு. அந்த ஷேப் ஒரு ஜெயண்ட் டிராகனாக உருவெடுக்குது. இதை பார்த்த பீரஸ் செம்ம ஷாக் ஆகுறாரு. இதுக்கு மேலே இவனை விட்டால் நம்ம கதையவே முடிச்சிடுவான் போலன்னு பீரஸ் அவரோட ஃபுல் ஃபார்மை அன்லீஷ் பண்ணுறாரு. இந்த ஃபார்ம் ஒரு டார்க்கர் ஆராக எமிட் பண்ணுது. பீரஸ் ரொம்ப மஸ்குலராக இருக்கார், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கார். ஏன்னா கோகு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பீரஸ் அவரோட பின்னாடி போய் நிற்கிறாரு. இதுக்கு மேலே நீ என்ன பவர்ஸை யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா உன்னை விட ஸ்பீட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருப்பேன். என் கூட கம்பேர் பண்ணால் நீ ஒரு ஆமை மாதிரின்னு சொல்கிறாரு. ஆனால் கோகு மறுபடியும் அவரோட பவர்ஸை கேதர் பண்ணுறாரு. பீரஸ் அவரோட டெஸ்ட்ராயர் ஃபார்மில் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை கம்பைன் பண்ணுறாரு. இதை பார்த்த விஜே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா பீரஸ் இவ்வளோ அதிகமாக இது வரைக்கும் புஷ் பண்ணதே இல்லை. ஆனால் கோகு பீரஸையே இப்படி ஒரு ஃபார்மை எடுக்க வச்சுட்டான்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபைனல் கிளாஷை பண்ண வரும்பொழுது கோகு அவரோட லிமிட்டை ரீச் பண்ணி மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே இவன் மயங்கிட்டான்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு மோட்டல் தான்னு விஸ் சொல்கிறாரு. பீரஸ்க்கு இப்போ தான் அடுத்த ஷாக்கே காத்துட்டு இருந்துச்சு. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணதில் ஒட்டுமொத்த பீரஸ் பிளானட்டும் காணாமல் போயிடுச்சு. இதை பார்த்த பீரஸ் டென்ஷன் ஆகுறாரு. கட் பண்ணால் சீக்ரெட் காயோட வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே ஷின் கோகு எந்த மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்ணி யூனிவர்ஸை ஷேக் பண்ண வச்சுருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு பீரஸ் அங்கே ஓடி வராரு. வந்தது மட்டும் இல்லாமல், உன்னால் என்னோட பிளானட்டை இப்போவே சரி பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாரு. முடியும், அதுக்கு முன்னாடி உங்கள் பிளானட்டை நான் பார்க்கணும்னு ஷின் சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லாததை பார்த்த ஷின் ஷாக் ஆகுறாரு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பீரஸ் கேட்குறாரு. அதுக்கு ஷின் கண்டிப்பாக முடியும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பீரஸ், சரி நீ எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் என் பிளானட்டை பக்காவாக ரெடி பண்ணி வைன்னு சொல்கிறாரு. இவன் பிளானட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் அட்மாஸ்பியரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற கோகுவை தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காட்சிகள் மாறுது. கிராண்ட் பிரீஸ்டோட பேலஸை நமக்கு காட்டுறாங்க. அங்கே கிராண்ட் பிரீஸ்ட் எல்லா ஏஞ்சல்ஸையும் சமன் பண்ணியிருக்காரு. கிராண்ட் பிரீஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே எல்லா ஏஞ்சல்ஸும் அங்கே வந்துட்டாங்க. கிராண்ட் பிரீஸ்ட் பேச தொடங்குறாரு. இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ நான் இங்கே சொல்ல போகிற விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கணும். ஒருவேளை இது ஆம்னி கிங்ஸோட காதுக்கு போனால் பெரிய பிரச்சனைகள் வரும். இது யார் மூலயமா லீக் ஆகுதோ அவங்களுக்கு செம்ம பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை ஜெனோ வச்சாரு. இதில் கோகுங்கிற மோட்டலோட விஷயம் கேட்டு ஜெனோ எரேஸ் செய்யப்பட்ட மொத்த யூனிவர்ஸையும் மறுபடியும் கொண்டு வந்துட்டார். ஆனால் இதில் ஜெனோ ரீஸ்டோர் பண்ணது டோர்னமெண்ட்டில் தோத்துட்டு எலிமினேட் ஆனவங்க மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் டைம்ஸில் எரேஸ் ஆன யூனிவர்ஸும் இப்போது ரீஸ்டோர் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இதுபடி மொத்தம் எத்தனை யூனிவர்ஸ் இருக்குன்னான்னு கிராண்ட் பிரீஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 18 யூனிவர்ஸ் தானே இருக்குன்னு ஒரு ஏஞ்சல் குறுக்க வந்து சொல்லுது. ஆனால் கிராண்ட் பிரீஸ்ட் அப்போ தான் ஒரு பிக்கெஸ்ட் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறாரு. ஆமாம், மொத்தம் 18 யூனிவர்ஸ் மட்டும் இல்லையா, எந்த ஏஞ்சல்ஸ்க்குமே தெரியாத இன்னொரு யூனிவர்ஸும் இருக்கா. அதுதான் யூனிவர்ஸ் 0. இதை இவ்வளோ நாளாக ஏன் மறைச்சிங்கன்னு மற்ற ஏஞ்சல்ஸ் கிராண்ட் பிரீஸ்ட் கிட்டே கேட்குறாங்க. ஆனால் இதை விட்டால் எனக்கு வேற வழியே இல்லைன்னு கிராண்ட் பிரீஸ்ட் சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது.
ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸை ஒட்டுமொத்த ஏஞ்சல்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது யார் கிராண்ட் பிரிஸ்டையே பயமுறுத்துகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்கள்.